அனைவருக்கும் வணக்கம். கண்ணீர் ஆசனையர்களுக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த 14 நாட்கள் 14/9/2025 முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி. அந்த வகையில் கண்ணீர் ஆசனையர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கண்ணீர் ஆசனையர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிர் ஆசனையர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுடைய உங்கள் ராசிக்கு 2 முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய வெற்றிக்கு துணை புரியும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டம் முழுவதுமே என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. 10ல் குரு அமர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதும், தன குடும்பாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ல் சனி ராகு உங்களுடைய வெற்றிகரமான சிந்தனையை வடிவமைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குருவினுடைய பார்வை சனி ராகுவுக்கு கிடைப்பதால் அவர் தரும் பலன்கள் சற்று கூடுதலாகவே கிடைக்குங்க. பாக்கியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையின் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்குது. பொன்னானாலும் பொருளானாலும் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. அது தாய் வழி உறவில் இருந்தாலும் சரி அல்லது மனைவி வழியில் வரும் உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் பல குழப்பத்தில் ஆழ்ந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிக்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்களுமே அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமான செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்பட இருக்குதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மட்டுமில்லாமல் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது, வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் கட்டுக்கடங்காக இருக்குங்க. தசாபுக்திகள் அனுகூலமில்லாமல் இருக்கும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டி ஒரு நிலை இருக்குது. அவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது என்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் இந்த வார இறுதிக்குள் நல்ல ஒரு வரன் அமை இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல வரவை விட செலவுகளை அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த
14 நாட்கள் முழுவதுமே புதையல் கிடைக்கும் அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகு இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர், வெளியூர் பயணங்களும் அமைய இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணியில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை காத்திருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி அதிகரித்து கொள்வதற்கும் விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏற்றுமதி துறை நிறுவனத்தை ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குறிப்பா ஏற்றுமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கூடுமான வரைக்கும் புதிய முதலீடுகள்ல துணிந்து ஈடுபடலாம். அதனால் கவனம் மிக மிக அவசியம். அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் லாபகரமான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள உகந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடுகளில் உள்ள அன்பர்கள் சங்கீத வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் எடுத்துக்காட்டுது. சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. திரைப்படத்துறையினருக்கு தொடர்ந்து சில வருடங்களாகவே ஏற்பட்டு வந்த பின்னடைவு இப்போது நீங்கி ஆறுதலை தரும் விதம் அமைய இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் படைத்த சுக்கிரனும் மறைந்த கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சி முக்கிய பதவி ஒன்றை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரனும் அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் வயலில் நல்ல ஒரு விளைச்சலை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் உயர்வது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஏற்றளவிற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பு விவசாயத்திற்கு அவசியமான இடுபொருட்கள், தண்ணீர் வசதி, உரம், விதை மற்றும் நாற்றுக்கண்கள் அனைத்தும் எந்தவித தடங்களும் இன்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு உற்சாகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பெண்மணிகளுக்கு உற்சாகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் என பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வெயிலில் செல்வதை
கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவு வகைகள், குளிர்பானங்கள், கனி வகைகள், ஐஸ்கிரீம், ஐஸ் சேர்ந்த குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்கள் விரயத்தில் சூரியன் புதன் இருப்பதால தேவையில்லாத அலைச்சல்களையும் பிரயாணங்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.